ஆட்கொண்டிருக்குன்னு நான் சொல்லணும். எதனால அப்படின்னு சொன்னா, என் மகன் பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு கரெக்டா மே 18, 2009 என் மனச ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டாக்குன ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, முள்ளிவாய்க்கால் அப்படின்ற ஒரு இடம் இருந்தது. அங்க ஸ்ரீலங்கால போர்ல சாக விரும்பல, சரண்டர் ஆகணும், இல்ல நீங்க சேஃபா இருக்கணும், அஹிம்சை விரும்புறேன்னு சொல்றவங்க எல்லாருமே முள்ளிவாய்க்கால் இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிச்சு. அப்ப ஸ்ரீலங்கால அந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே 2 லட்சம் மக்கள் கிட்ட ஆண், பெண், குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. ஓகே, நம்ம சாக வேணாம், நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சு போனாங்க. அப்படி போகும்பொழுது நீங்க உங்க ஆடைகளை கலைந்து நீங்க அம்மனமா வரணும்னு சொன்னாங்க. அதையும் அவங்க கலட்டிட்டு ஆண், பெண், குழந்தைங்களாம் கைகளை தூக்கிட்டு சரண்டர் ஆக போகும்போது பாஸ்பரஸ் அடைச்ச குண்டுகளை கொத்து கொத்தா போட்டு ஒரு இனப்படுகொலை ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மே 18 வரப்போது, அந்த அடுத்த மாசம், அந்த நாள்ல அத்தனாயிரம் உயிர்கள் பிரிஞ்சு அவங்களுடைய ஓலம் அந்த 2009 அது என் மனசு ரொம்ப பெரிய தாக்கமாச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இருந்து இன்னி வரைக்கும் ஒரே ஒரு ஜீவன் நம்மளோட தமிழகத்துல தன்னோட குரலை ஓங்க உரைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம சீமான் அண்ணன் தான். எனக்கு அவங்களோட ஆத்மா, அதாவது என்னோட 24 கிலோமீட்டர் தாண்டி தனுஷ்கோடியிலிருந்து ஜஸ்ட் ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் நான் இருந்திருந்தா நிச்சயமா ஒண்ணு அந்த கைகளை உயர்த்தி போய் சரண்டர் ஆகிற கூட்டத்துல குண்டுகள்ல மாட்டி செத்திருப்பேனோ, இல்ல அந்த போராட்டத்துல துப்பாக்கி ஏந்தி போய் சண்டை போட்டு செத்திருப்பேனோ. ஆனா இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டேன், அது மட்டும் தெரியுது. சோ அந்த 24 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒருத்தின்ற அந்த சேஃப்டி நிச்சயமா கடவுள் என்னோட அவங்க சகோதர சகோதரிகளோட ஆன்மா சாந்தி அடையணும்னா ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்ல, என்னோட மகன் பிறந்து ஒரு வருஷத்துல நடந்த ஒரு விஷயம். எனக்கு இன்னும் அதை மறக்கல, அதை விட்டு நான் வெளியே வரல. அந்த தாக்கமோ அந்த வலியோ எனக்கு இன்னமும் என் மனசுல இருந்துட்டே இருக்கு. நிச்சயமா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னா தமிழ் தேசியத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நான் கண்டிப்பா மேதகு அவர்களுடைய தியாகங்கள், அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாத்துக்கும் நான் திருப்பி என்ன பண்ண முடியும்னா, என்னால இப்ப சீமான் அண்ணாக்கு என்னோட சப்போர்ட்டை கொடுக்க முடியும். நிச்சயமா நான் ஏன் சப்போர்ட் பண்றேன், ஏன் இது பண்றேன், தனிப்பட்ட எந்த அரசியல் கட்சியிலும் இல்ல. ஆனா என்னோட வாக்கு நிச்சயமா ஏன் ஒரு விவசாய சின்னத்துக்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அங்க இறந்த உயிர்களுக்கு நான் ஏதாவது ஒரு காணிக்கை செலுத்தணும்னு நினைச்சா இதுதான் இருக்கும்னு நான் நம்புறேன். இதுவாதான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயமா அங்க பிரிந்த உயிர்களுக்கு என்னால என் உயிருள்ள